வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜூன் 23க்கு பிறகு இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதாவது நீங்கள் வெகு நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சீரும் சிறப்புமாக நடக்கிற வேலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றம் இந்த கால நேரத்தில் வரப்போகுதுங்க. இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக குரு பெயர்ச்சியோட முதல் 6 மாத பலன்கள் இருக்க போது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான சிறப்பான கிரக நிலைகள் பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கார். இப்படி இருக்கிறதுனால இதை சார்ந்த உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 23, 24 ஜூன் 23, 24 அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேளையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் 20, 21 அப்படிங்கிற நாட்களாக காணப்படுது. இப்படி இருக்க வேலை உங்களுக்கு நீண்ட நாட்களாக நினைச்சிருந்த ஒன்று நடக்க போகுது. அதே போல் வாழ்க்கையில் ஒரு தலைகீழான மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரம் சார்ந்து இருக்குது. உங்கள் தொழில் வியாபாரத்தில் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்கள், ஏற்றங்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரவுகள் அதிகமாக போகுது. லாபங்கள் உண்டாகிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படிங்கிறதுனால அந்த லாபங்களை நீங்கள் பொன்னா பொருளாக மாற்றி வைக்க வேண்டியது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெற்றி தோல்விகள் அப்படின்னு கவலைப்படாமல் மன உறுதியோட உழைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பயணங்கள் சார்ந்து ஒரு சில அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் தாண்டி உங்களுக்கு லாபம், நன்மை, முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடமாற்றங்களும் உங்களுக்கு நன்மை சார்ந்த இடமாற்றங்களாக இருக்கும். இந்த கால நேரத்தில் நீங்கள் நன்மையும் ஏற்றத்தையும் அதிகமாக பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் ராசியின் அதிபதியை வணங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சூடு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்றதுக்கான பழக்கங்களும் அதே போல் தேவைகளும் உண்டாகலாம். அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் மந்த நிலைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருட்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவரை வராத கடன், அது மாதிரி விஷயங்கள் சார்ந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டி இருக்கும். அதே போல் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறப்ப என்னாங்கன்னா இந்த அலைச்சல்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வேலைக்கு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்து இருக்கலாம். அலுவலகத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அந்த அனுசரணையான போக்கானது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த கால நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிகிடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில திடீர் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதற்கு பிறகு அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நாவடக்கம் உங்களுக்கு தேவை. அதே போல் ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இதோட தாக்கம், இந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இருக்கு இல்லையா, அதோட தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் அதிகமாக இருக்கல, செலவுகளும் அதுக்கு தகுந்த போல் அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்கள் குடும்பம் பற்றியான கவலைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்குது.
பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சூழ்நிலை எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உணவை பற்றியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையால் இந்த கால நேரத்தில் பலரை ஈர்க்க போகிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் நன்மைகள் எல்லாமே பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதிகளில் உங்கள் ஊரில் இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களிடையே நல்ல பெயரும் உங்கள் தொண்டர்களுடைய செல்வாக்கும் மேலிடத்தோட அன்பும் ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வெற்றி புகழ் எல்லாமே கிடைக்க போது. வீட்டை விட்டு அதிக நேரம் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் தூக்கம் கெட்டு உணவு பழக்க வழக்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் கவனச்சிதறல்கள் கொஞ்சம் ஏற்படலாம். அந்த கவனச்சிதறல்களில் வந்து ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சனி பகவானை வணங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கவனத்தை படிப்பில் வைங்க. படிப்பில் வைக்கிறப்ப என்ன ஆகுனா படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் வரும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இல்லைங்க அதிகமாக கவனமாக இருங்க. இந்த கவனமான போக்கு தான் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானை வணங்குறது மட்டும் இல்லாமல் சனி பகவானையோட சேர்த்து ஆஞ்சநேயர் அவரோட நண்பரான ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு தடைகள் தடமாற்றங்கள் அதே போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கும். இல்லைன்னா அதோட தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு சனி பகவானானவரும் ஆஞ்சநேயரும் தரப்போகிறார். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தையும் சனி பகவானை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓம் ஷம் சனேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷ்ணு கோயில் இருக்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்ட்டு அவரையும் வணங்க. அவரோட அருளாசி மேலும் உங்களுக்கு வெற்றிகளை சிறப்பாக பெற்றுத்தரும். இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கவில்லை. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதம். இந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனது வந்து அப்படியே நிம்மதியான காணப்படும். மனது நிம்மதியாக காணப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் புத்தி கூர்மையால் பல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க. அதே போல் கொடுத்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைவான ஏற்றம் நிறைவான வசதியும் உண்டாகும் சொல்லலாம். மனக்கவலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு காரணமாக கொஞ்சம் சோர்வு வந்து அப்பப்போ உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனதையும் உடலையும் அதற்கு தைரியமாகவும் அதே போல் வந்து திடமாக வச்சுக்கோங்க. இந்த கால நேரத்தில் இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்கவில்ல. இரண்டாவது நட்சத்திரம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். அந்த முன்னேற்றத்துக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. அதே போல் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான சூழல் காலநிலை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் வேலைக்கு போகிறவங்க இந்த காலநேரத்தில் மிகவும் உற்சாகமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உற்சாகமான போக்கானது உங்கள் வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலும் அதை தாண்டி முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி நீங்கள் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கு. இப்படி 2 நட்சத்திரத்துக்கு இருந்த வேலையில் மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2 பாதம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் கணவன் மனைவி இடையே வந்து பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள்லாம் நீங்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா நெருக்கம் அன்பு ஆதரவு அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உற்சாக மனநிலையோடையும்
மன மகிழ்ச்சியோடையும் காணப்படுவீங்க. இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களும், நன்மை தரும் விஷயங்களும் அதிகமா நடக்கிற வேளையில, இன்பச் சுற்றுலா அப்படிங்கிற விஷயங்களும் இங்க அதிகமா இருக்கு. பயணங்கள் சார்ந்து நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இதே போல வந்து 12 ராசிகளுக்கான வார, மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.